Chennai Silks. பொருளாதார வல்லுநர் திரு ஏவி செந்தில் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தோம்னா 2014 இந்த 25 வரைக்குமே நம்ம வந்து பார்த்தோம்னா கேபெக்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுறதை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. இந்த முதலீடுகள் எல்லாமே உண்மையிலேயே ஒரு லாங் டேர்ம் எக்கனாமி க்ரோத்தாக மாறி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? என்ன நிலவரமாக இருக்குது உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? முதற்கட்ட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்ம் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ஜிடிபின்னு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட $3.8 trillion போயிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக டெவலப் பண்ணுறாங்க. ஒரு ரோட்ஸாக இருக்கட்டும், ஒரு பிரிட்ஜஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சீ போர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுது. அதே டைமில் வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வாழ்வாதாரத்தை அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் $1 போட்டால் அது வந்து என்ன ஆகும்னா எக்கானமியில் பொறுத்தளவுக்கு ஒரு $3 $4 மல்டிப்ளை ஆகும். ஏன்னா அது அடுத்த லெவலில் அது இருக்கும். ஸோ அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ரயில்வே துறையும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நிறைய வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பர்த் உள்ள ட்ரெயின்ஸ்லாம், ஸ்லீப்பிங் இதோடு இருக்கிற மாதிரி வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியாக ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பட்ஜெட்லேயும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க டிஃபென்ஸுக்கு நிறைய அலோகேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின்ஸ், அதாவது ஒரு ஏர்கிராஃப்டினுடைய ஒரு இன்ஜின் செய்கிறது. இப்போ தேஜஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுது, ஆனால் அந்த இன்ஜின் வந்து இருக்கிறது இல்லை, நம்மளால் பண்ண முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாக்க கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு இந்தியன் எக்கானமி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேடம். அதாவது இப்போ வந்து பார்த்தோம்னா கடந்த சில ஆண்டுகளில் நிறைய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கான சாதக பாதகங்கள் ஒரு ஆளுக்குமேவும் ஒரு நபருக்குமேவும் மாற்று கருத்துகளும் இருக்குது, சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பட்ஜெட்டுகள் எல்லாமே நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உண்மையிலேயே உதவுற விதமாக அமைஞ்சிருக்குதா? பொதுமக்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தி இருக்குது? இந்த கடந்த கால பட்ஜெட்டை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு தாக்கலாகக்கூடிய பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? பழைய நிலவரம் இப்போ எதிர்பார்க்கிற நிலவரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? லாஸ்ட் பட்ஜெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். போன பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒருத்தர் தனிநபர் வருமானம் வந்தால் எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாக்க ஒரு 75,000 ரூபாய் அவருக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வேறு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 12,75,000 ரூபாய் ஒருத்தருக்கு சம்பளம் மட்டும் வருது அப்படின்னீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், ஆனால் வந்து டேக்ஸ் எதுவும் கட்ட வேண்டாம். அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 1,25,000 ரூபாய் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்தாலும், லாங் டேர்ம்ன்றது 12 மாதத்துக்கு மேலே ஈக்விட்டி மார்க்கெட்டில் கேபிட்டல் கெயின் வந்ததுன்னா ஒருத்தர் வந்து ஒழுங்காக டேக்ஸ் பிளானிங் பண்ணால் 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் எந்த விதமான டேக்ஸஸும் அவர் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது December 15th, 2025 அப்படி பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து நிறைய டேக்ஸ் கலெக்ஷன் ஃப்ரம் பர்சனல் டேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பட்ஜெட்னால, போன பட்ஜெட்னால நிறைய பேருக்கு வந்து ஒரு நிறைய ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பாசிட்டிவாக எதிர்பார்க்குறேன். அதே டைமில் இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் இப்போ என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே சேலரிட் கிளாஸில் எத்தனை பேர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவருக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வரதுங்கிறது ஒரு நல்லது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு, 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து அதில் வந்தால் தான் தட் வில் பி ரியலி குட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுது, அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் அவங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் ஓரியன்டாக பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பார். சரி, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, வேலை வாய்ப்புகளுமே குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குறிப்பிடுறீங்க. இப்போ பொதுவாகவே வந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று வரும் பொழுது வேலை வாய்ப்பு வந்து அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய, என்னதான் வந்து டாக்ஸ் ரிலீஃப்லாம் கொண்டு வந்தாலுமே வேலை வாய்ப்போட விகிதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறதா ஒன்று இருக்குது. இப்போ ஏஐ மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் இந்த இயர் வந்து நமக்கு நிறைய இருக்கிறப்போ இந்த பட்ஜெட்டில் ஹியூமனோட ரெசோர்ஸ்க்குமே காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுன்னு அறிவிக்கப்பட இருக்குதா? கண்டிப்பாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் பட்ஜெட் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா புதுசாக ஃபஸ்ட்டு டைம் வரக்கூடிய ஒரு இன்டர்ன்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு டைம் வரக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்ததுன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு புதுசாக நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கேன், நான் ஒரு 100 பேரை நான் வந்து வேலைக்கு எடுக்கிறேன். வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் மாத சம்பளம் 20,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் கட்டணும், ஒரு இஎஸ்ஐ கட்டணும், ஒரு பிஎஃப் கட்டணும்னா போன பட்ஜெட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க
முதல் 12 மாதம் 36 மாதத்துக்கு உள்ள ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அரசாங்கமே கட்டும் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அது கன்வெர்ட் ஆச்சா, அது அந்த அளவுக்கு வந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து அந்த நம்பர்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட மாநிலத்தில் வந்து ஒரு சின்ன செக்யூரிட்டி ஜாபுக்காக ஒருத்தர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பில் உட்காந்து, அதாவது வெறும் 20,000 ரூபாய் சம்பளம் 30,000 ரூபாய் சம்பளம் வரது கூட ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பில் உட்காந்து 8,000 பேர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினதாக ஒரு வீடியோலாம் வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட், குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறது தான் இந்த பட்ஜெட்னுடைய ஃபோக்கஸாக இருக்கணும் மேடம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்துட்டு சேலரியில் வந்துட்டு இந்த டேக்ஸில் வந்துட்டு எனக்கு ஏதாவது வந்து சலுகைகள் கிடைக்குமா, வருமான வரி சலுகைகள் அப்படின்னு தான் ரொம்ப அதிகமாக எதிர்ப்பா. ஏன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த மெம்பர் வந்து லைக் ஒரு எம்ப்ளாயாக தான் இன்னுமே இருக்கிறாங்க. அந்த வகையில் சேலரி டேக்ஸ் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்கல்ல சார், அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்தோம்னா ஒரு பக்கம் எம்ப்ளாயி இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஆண்டர்பிரினர்ஸும் இப்போ நிறைய வந்து அதிகமாயிட்டே வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் சார்? ஸோ நான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிஸ் வந்து கவர் பண்ணிடலாம். எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னு ஒன்று இருந்தது, நியூ டேக்ஸ் ரெஜிம் இருந்தது. யாருமே அடாப்ட் பண்ணாமல் இருந்தாங்க நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே 90%க்கு மேலே எல்லாருமே வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்மாக இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை கம்மி. ஏதாவது நீங்கள் மெடிக்கல் கிளைம் போடுறீங்க, பிஎஃப் கட்டுறீங்க, எல்ஐசி இன்சூரன்ஸ் கட்டுறீங்கன்னா அது பில்லு கொடுக்குறீங்களா, பே பண்ணுறீங்களா அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது. ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய செக் அண்ட் பேலன்சஸ் இருந்தது. இப்போ அந்த வேலையெல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே சேலரிடாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு தான் போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் சேலரிட் பீப்புளுக்கு புதுசாக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கொண்டு வந்தாங்கன்னா அது எக்கானமியை ரொம்ப நல்லா கொண்டு வரும். அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஹோம் லோன், அதாவது நான் ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற ஹோம் லோன், அதுவும் வந்து ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நான் கடன் வாங்குகிறேன். ஒரு எஸ்பிஐ ஹோம் லோன்லேருந்தோ எல்ஐசி ஹோம் லோன்லேருந்து நான் கடன் வாங்கினால் எனக்கு வந்து முதல் வீடாக இருந்தால் ஒரு 2 லட்சமோ 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் வட்டி கட்டுறேன்ல, அந்த வட்டிக்கு வந்து நான் எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் இந்த ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தால் எம்ப்ளாய்மெண்ட்டும் நிறைய ஜென்ரேட் ஆகும். நிறைய பேர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, முதல் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் அந்த பர்டிகுலர் பெனிஃபிட்டே கிடையவே கிடையாது. அதே மாதிரி என்பிஎஸ்ன்னு சொல்கிறோம். அந்த என்பிஎஸ்லேயும் இந்த வாலண்டரியாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணால் அப் டு 50,000 ருபீஸ் வரைக்கும் தான் அந்த என்பிஎஸ்ங்கிறது வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அதில் எதுக்கு ஒரு 50,000 ரூபாய்? ஏன்னா எம்ப்ளாயர் கொடுத்தா 10% வரைக்கும் கொடுக்குறீங்க. இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் ஏன்னா இன்றைக்கி லாஞ்சிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 90 வயசு 95 வயசு இருக்கிற வரைக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா மெடிக்கல் நல்லா ஒரு இது இருக்கிறதுனால. ஸோ இந்த என்பிஎஸ்சில் கூட அவங்க என்ன பண்ணலான்னாக்கா, ஒரு 20% ஆஃப் யுவர் சேலரி கூட நீங்கள் வாலண்டரியாக கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அதுக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா ஒரு எக்கானமியை பில்ட் பண்ணுறதுக்கு பணம் தேவை. அந்த பணம் வந்து இந்த என்பிஎஸ் சேவிங்ஸ் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து சேலரிட் கிளாஸுக்கு, அதுவும் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு இந்த பட்ஜெட்டில் அவங்க பண்ணலாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஒன்று. இரண்டாவது ஆந்திரப்ரனர்ஸ் பற்றி கேட்டிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆந்திரப்ரனர்ஸ் எல்லாருமே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை வந்து பண்ணாங்கனாக்க டேக்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னா 25% தான் வந்து டேக்ஸ். எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எடுத்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்குது. இதே வந்து நான் வந்து ஒரு எல்எல்பி மாதிரி பண்ணுறேன், லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கேன், எனக்கு எல்லா ஸ்கில் செட்டும் இருக்காது. ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கும், ஒருத்தர்கிட்ட நாலேஜ் இருக்கும், ஒருத்தர்கிட்ட டெக்னாலஜி இருக்கும், ஒருத்தர்கிட்ட ப்ராசஸ் இருக்கும், ஒருத்தர்கிட்ட கிளைண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு எல்எல்பி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இப்போ இது பண்ணாக்க இன்றைக்கி இருக்கிற டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க மார்ஜினல் ரேட் ஆஃப் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்ஜினல் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30% மேலே 33% கிட்ட நான் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா, அது ஏன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு மட்டும் ஏன் 25% கொடுக்கணும்? அதே வந்து ஒரு எல்எல்பியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கொடுத்தா கூட என்ன ஆகும்னா, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஏன்னா பிகாஸ் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் சார். இப்போது யாராக இருந்தாலுமே டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இது வந்து இப்போது இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சிம்பிளிஃபைடு டேக்ஸ் ரெஜிமாக இருக்கட்டும், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிடக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய டேக்ஸ் பேயர்ஸ்க்குலாம் என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்குது? அது பெனிஃபிட்டாக அமைஞ்சிருக்கா இல்லை எப்படி இருக்குது சார்? கண்டிப்பாக முன்னாடிலாம் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போய் விசிட் பண்ணி தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற முன்னாடி ஒரு இருந்தது. இப்போ இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம்
அப்புறம் நிறைய ரிலீஃப் வந்திருக்கு. ஏன்னா யார் வருவாங்க அந்த சைட்லங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க, அதாவது அவங்க ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் கூப்பிட்றாங்க, நீங்கள் அந்த மீட்டிங்கே போகாமல் இருந்தீங்கன்னா தான் வரும். அதே டைமில் ஒரு ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் வரும்போது இப்போ எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, நான் தமிழ் தான் எனக்கு தெரியும், நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன், என்னால் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஆடிட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியா ஒரு ரைட்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுடைய கேஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவார். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் மூலமாக ரொம்ப சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இப்போ ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் மேடம். ஓகே.